ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக விவசாயிகளுக்கு 1 கோடி மரங்களை தந்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உறுத்த வேண்டும், விவசாய நிலத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா தினந்தோறும் நம்முடைய மக்கள் தொகை நாளுக்கு நாளுக்கு பெருக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா மழை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் மழை பெய்யும், எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நம்ம பகுதியில். இப்போ பார்த்தா இன்னும் பல ஏரிகளில் 20-30 வருஷமானாலும் தண்ணி இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம வெட்டிட்டோம். இந்த மரங்களெல்லாம் வெட்டும் போது தானாகவே இயற்கை சூடு அறிந்து இன்னைக்கு மழை குறைந்து விட்டது. மழை குறைந்து விட்டதால் அனைத்து விவசாயிகளும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு பக்கம் போர் போட்ட கூட 1500 அடி 1500 அடி போட்டாலும் ஒரு இடத்துல தண்ணி கிடைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேரளா இந்த கோஸ்டல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழை, அதிகமான மழை வரும். அதுக்கு காரணம் மரம் செடி அதிகமாக இருக்கக்கூடிய காரணம். எங்கே பார்த்தாலும் மரம் இருக்கும், எங்கே பார்த்தாலும் செடி வளர்ப்பாங்க. இதனால நமக்கு பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை தொடர்ந்து அப்படியே போச்சுன்னா நம்முடைய ஜெகத்குரு சொன்ன மாதிரி ஒரு 20-30-40 வருஷம் போனோம்னா இன்னும் பல சிக்கல்களை நம்ம மாட்டிக்கொள்ள சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து இப்போ இந்த மரக்கன்றுகளை நடுவது. மரக்கன்றுகள் நடுவதனால்தான் நம்மளுடைய மண் தரத்தை உயர்த்தி வானத்தில் மழை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி மாசு கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வாழக்கூடிய இந்த வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்டி எப்படி நம்ம குழந்தைகளை பெற்று வளர்க்கிறோமோ அதே போல ஒவ்வொருத்தரும் ஒரு மரத்தை வந்து இதுக்கு வளர்த்தால்தான் இந்த கான்செப்டை கடைபிடிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக இருந்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பல நன்மைகள் இதனால் இருக்கும். இப்போ சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் நம்மளுடைய ஜெகத்குரு சொன்னது போல அதில் மரங்களை நட்டு விட்டோம்னா கொஞ்ச நாள் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் போச்சோன்னா அதிலிருந்து நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இதை ஒரு வரவேற்கத்தக்கக்கூடியது. ஆகையால் என்னுடைய கான்செப்ட் நல்லா இருக்கக்கூடிய காரணத்தினால் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்களும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.